இன்றைக்கி மிஸ் பண்ணோம். இதோட அண்ணனை பிடிக்கவே முடியும்னு சொல்லிட்டு காலையிலே வந்து கையோட பிடிச்சிட்டு கடையில் உட்காந்துட்டேன். முடிவெட்டின கையோட ஆள் அடையாளமே தெரியல, அழகாயிட்டல. வந்து உடனே பார்த்தீங்கன்னா பூரி இருந்துச்சு. 2 முருகெல்லாம் நான் பூரியை சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே எட்டி பார்த்தா தவறு மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழையில் எங்கேயும் வெளியே போக முடியாதுன்னு பார்த்தா உடனே சூரியன் வந்துருச்சு. சரி துணி காயப்பட விட்டாங்க, அதையும் காயப்பட்டு சரி வீட்டில் இருந்தால் வேலைக்கு ஆகுது இதுக்கப்புறம் சொல்லிட்டு ஒரு நடையை கட்டிட்டேன். எங்கன்னு பார்த்தீங்கன்னா கழனிக்கு நம்மளுக்கு கண்ணி இருந்து வந்துட்டோம். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் தண்ணி போயிடுச்சு. அதில் கால் நம்பிட்டு இப்போ தான் நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காமல் அந்த ஃபாலோ, லைக், ஷேர், கமெண்ட்லாம் பண்ணி விட்டுருங்க. கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா கிளப்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி கொஞ்சம் தொலைவு நடந்து போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கழனிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 400 மீட்டர்ஸ் தான் போகணும். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒயிட் கலர் பழுப்பு தெரியுது. அங்கே தான் பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிணறு இருக்குது. நான் உங்களுக்கு கிட்ட இன்னும் நடந்து போயிட்டு காட்டுறேன். நான் கழனிக்கு வந்து ஒரு 3-4 மாதம் ஆகிடுச்சு காய்ஸ். போன தான் ஸ்டார்ட் பண்ணுற சொல்ல வந்தேன், அதோட இப்போ தான் வரேன். அதனால் எனக்கு வழியே மறந்து போச்சு. நிறைய இடத்த வந்து ஜேசிபி வச்சு இந்த முள்ளு பொதோரெலாம் பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணியிருக்காங்க. இடமே டோட்டலாக மாறி இருந்தது. ஆனால் மழைனால சேரும் சகதியமாக ரொம்பவே இருந்தது. நான் வர வாழ்க்கையில் போட்டு வந்தேன்னா மொத்தம் சேறு அடித்து என்னை சாக்ஸ் எல்லாம் மொத்தம் கிளப்பி விட்டேன். நம்ம வர வேண்டிய டெஸ்டினேஷனை வந்து அடைஞ்சாச்சு. வந்து நின்றதுக்கப்புறம் தான் தெரியுது சும்மா தரைக்கும் தண்ணிக்கும் வந்து ரொம்பவே டிஸ்டன்ஸ் இல்லை. சும்மா பார்த்தீங்கன்னா தரைக்கு ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போதைக்கு இருக்குது. மழை பெஞ்சிட்டுனால இந்த அளவுக்கு இருக்குது. வெயில் காலத்தில் கண்டிப்பாக பாதி கிணறுக்கு உள்ளே தான் தண்ணி இருக்கும். இப்போ மழை பெய்யல, சேம் டைம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாழைச்சலும் இல்லை. அப்படியே கொஞ்ச நேரம் கால் நீட்டி உள்ளே உட்காந்துட்டேன். சில்லுன்னு இருந்துச்சு. உள்ளே குதிச்சு நீச்சல் அடிக்கலாம் தான் நினச்சேன். தனியாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. அதனால் மூஞ்சி வரைக்கும் நல்லா சில்லுன்ற தண்ணியில் அலம்பிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் எதிர்காலத்தை நினச்சி. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா விதைச்ச நெல். நம்மளுக்கும் இந்த மாதிரி விளைச்சல் வந்து விற்க வேண்டிய வேலை இருக்குது. கூடி சீக்கிரம் வச்சுருவாங்க. நேச்சர் இஸ் பியூட்டின்னு சொல்லுவாங்களே, அதுதான். அதை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா மழை வந்துச்சுன்னா அதெல்லாம் அணிஞ்சிருவேன். பக்கத்துலேயே கழனிக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்துட்டு கிளம்பிட்டேன். போகிற போக்கில் பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்மளை வெல்கம் பண்ணார். கொஞ்சம் முறைச்சி பார்த்தாரு. போகிற போக்கில் இன்னும் 2 பைப்புலையும் மடக்கிட்டாங்க. எங்கே இடிச்சிடணும்னு பார்த்தேன். அவங்களை தாண்டி தான் போனோம். பொறுமையாக ஹாய் சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டேன். வந்து பாதி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா மழை. மறுபடியும் நம்ம ஊர் ஸ்டாப்பிங்கில் நின்றுட்டு 4 ஆடு குட்டி இருந்துச்சு. அதுங்களோட அப்படியே வந்து ஆல்ட்ரு ஆகிட்டேன். ஆடு வயலில் பார்க்குறத நம்மளோட வாயில் பார்த்தா இன்னும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் சாப்பிட. அப்படியே வீட்டுக்கு வந்துட்டால் ரொம்ப தாகமாக இருந்துச்சு சொல்லிட்டு ஒரு சொம்பு தண்ணியை வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ட்ரைபாடுன்னு ஒன்று நம்ம கிட்டே இருந்துச்சு. சரி அதை எப்பயாவது பயன்படுத்துமே உங்களுக்கு விளாக் வந்து இன்னும் பெட்டராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஒட்டடி ஆடி ஆரம்பித்தேன். வந்தான் சுட்டான் செத்தான் ரிப்பீட்டுங்கிற மாதிரி மழை மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. வெளியே சுற்ற முடியாதுன்னு சொல்லிட்டு வீட்லேயே சுற்றலான்னு சொல்லிட்டு இந்த பால் எடுத்து சுற்ற ஸ்டார்ட் பண்ணேன். இதை நான் சுற்றும் போது எரியல, ஆனால் சும்மா இருக்கும் போது எரியுது. என்ன ஏதுன்னு தெரில, எனக்கே பெரிய வேலை கொடுத்துச்சு. சரி செகண்ட் டெஸ்ட் மேட்ச் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதையாவது பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு சைலண்டாக படுத்துட்டு இருந்தேன். படுத்துட்டு பார்க்கும்போதே பசி எடுத்துச்சு. சரி செப்பங்களுக்கு காரக்குழம்பு ரைஸையும் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் பார்த்தீங்கன்னா பொரியும் காராசை போட்டு கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு இன்றைக்கி டே முடிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம்.